இயற்கையின் காதலன் மனிதா, நீ நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மனிதா. காட்டுக்குள் சென்று பார். கற்பனைக்கு எட்டாத காவியமும் இல்லை, கட்டியணைத்த மனைவியின் சொர்க்கமும் இல்லை. எங்கேயும் எப்போதும் நிரந்தரமும் இல்லை. ஏங்கி தவிக்கும் காடுகளில் அது எங்கேயும் எப்போதும் நிரந்தரமில்லை என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிர்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருந்தான் இருக்கிறது. இந்த மரம் என்னது, இந்த மரம் என்னது என்று அங்கு சண்டை போடுவதும் இல்லை. இந்த இடம் என்னது, இந்த இடமும் என்னது, அது ஒன்றுது என்று சொல்லும் வாழக்கூடிய மனிதனும் அங்கு இல்லை. காட்டுக்குள் போய்ப்பார். கற்பனைக்கு எட்டாத காவியம் அது வண்ண வண்ண ஓவியமாக தெரியும். கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகளும் அங்கு இல்லை என நினைத்திருக்கும் மனிதனுக்கு தான் தெரியும். காட்டுக்குள் சென்று பாருங்கள், எத்தனை அழகு! வண்ணத்தில் ஓவியங்கள் கூட தோற்று போகும். கற்பனைக்கு எட்டாத காவியம் கூட தோற்று போகும். மண்ணுக்கு மகனாக மறந்தாலும், கற்பனைக்கு பூமி தாயாக மறந்தாலும் மலைகளின் அழகுதான் என்னவோ. எண்ணத்தில் இயக்கி வைக்கும் காதலை கூட தட்டிவிட்டு போகலாம். ஆனால் காட்டில் ரசிக்கின்ற அழகே பேரழகுதான். காட்டுக்குள் சென்று வா மனிதா, இந்த உலகத்தை மறந்துவிட்டு வருவாய். எண்ணி பாருங்கள், விரைவில் வருகிறேன், காத்திருக்கிறேன்.